என்னோட வாரிசு இந்த மாதிரி மேலே மேலே போகிறத விட சந்தோஷம் வேறு எதுவுமே கிடையாது. ஐம் ஸோ ஹாப்பி. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீம் இது. எனக்கு வந்து ஷைன் நிகாம் வந்து நான் சொன்னேன், ஐ லவ்ட் ஹிம் ஆல் இன் இஸ் மலையாளம் ஃபிலிம்ஸ். கிரேட் என்ட்ரி அண்ட் இஸ் கோயிங் டு ராக் தமிழ் ஃபீல்டு. கண்டிப்பாக ஒரு பெரிய ஹீரோவாக தமிழில் ஒரு பெரிய ரவுண்டு, மிகப்பெரிய ரவுண்டு வருவார். ஏன்னா இஸ் அ கிரேட் ஆர்டிஸ்ட் அண்ட் வெரி டேலண்டட் அண்ட் ஐ எம் வெரி ஷுவர் இந்த ஃபிலிம் வந்து இட்ஸ் கோயிங் டு ராக். மோகன் வந்து ரொம்ப சின்சியர், ரொம்ப டெடிக்கேட்டட், டிட்டர்மினேஷன் எல்லாமே பிரமாதமாக இருக்கிற ஒரு பையன். ஸோ இந்த ஹோல் டீமுக்கு நிகாரிகா வந்து அவங்கள வந்து நான் குழந்தைன்னு சொல்லணும். ஏன்னா நான் ருத்ரவீணான்னு கே பாலச்சந்தர் சார் படத்தில் அசோசியேட்டாக ஒர்க் பண்ண போது அவங்க அப்பா தான் ப்ரொடியூசர், சிரஞ்சீவியோட பிரதர், அவங்களோட டாட்டர் அவங்க. ஸோ ஹாப்பி. இந்த ஹோல் டீமுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஐஸ்வர்யா அண்ட் கலை வந்து ஒரு என்ன சொல்கிறது, இப்போ தமிழ் சினிமாவில் கலக்கிட்டு இருக்காரு. ஐம் வெரி ஹாப்பி. கலை சிஎஸ் மியூசிக் வந்து சாம், இப்போ அவரை எழுந்தாலே சத்தம் வருது, அந்த அளவுக்கு பிரமாதமாக மியூசிக்கில் கலக்கிட்டு இருக்காரு. ஹோல் டீம் ஒருத்தருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ப்ரொடியூசரை தான் ரொம்ப ஸ்பெஷலாக பாராட்டணும். ஒரு புது அதாவது வந்து அப்கமிங் டைரக்டருக்கு ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்து இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காரு. ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருக்காருன்னு சொன்னேன், தொடர்ந்து கொடுப்பார், அதுக்காகவும் சொல்கிறேன். மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். ஹோல் டீமுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். மெட்ராஸ்காரன் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். வாலி மோகன்தாஸ் நம்ம நண்பர், சாருடைய அசிஸ்டண்ட்டு, ப்ளஸ் என்கிட்ட ரொம்ப நாளாக நெருங்கிய நண்பர். ஒரு படத்தை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணும்போது என்கிட்ட வந்து பேசுவார். இந்த படம் ஆரம்பிக்கும் போது எனக்கு சொன்னார், ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதேமாதிரி இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிறது ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. என்ன ஞாபகம் இருந்ததில்லை, விவேகாஷ்டனோட ஃப்ரெண்டு இருக்கா. பட் இது வந்து ஃபஸ்ட்டு தமிழில் வராரு. மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் இடத்த பிடிப்பார் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா மலையாளத்தில் மிகப்பெரிய படம்லாம் ஓடிச்சவருக்கு. தமிழில் வந்து பயங்கரம் பட்டை கலப்பணும். அது இல்லாமல் ஒரு நிறைய ட்ரைனிங் எடுத்துக்கார். நம்ம சென்னையில் வந்து எனக்கு தெரிஞ்சு மெரினா பீச்சில் கிட்டத்தட்ட 2 months ட்ரைனிங், 6 months மேலே ட்ரைனிங் எடுத்து தான் வந்தார். ஸோ அவரும் இந்த படத்தில் கலந்துருக்கு. அப்புறம் கலை என்னுடைய நண்பர், அவரும் நாங்களும் அசோக் நகரில் பார்க்கில் தான் சுற்றிட்டு இருப்போம். ஸோ கலையோட இந்த படத்தில் ஒர்க் பண்ணும்போது இவருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். தென் எல்லாருக்குமே இந்த டீம், இந்த மெயினாக ப்ரொடியூசர், நான் ஒரு படத்தை நம்பி ஒரு ட்ராவல் பண்ணும்போது ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே ஒரு செம்ம ஒரு பாசிட்டிவாக இருக்குது. இங்கே வரும்போதே அவ்வளோ எல்லாரோட முகத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இந்த படம் இதே ஒரு சந்தோஷத்தோட மிகப்பெரிய ஒரு வெற்றி அடையும்னு நம்புகிறேன். வாழ்த்துக்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் இது ரங்கோலியில் அண்ணாவும் நானும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருந்தோம். இப்போது அடுத்தது நீங்கள் ஒரு படம் பண்ண ரொம்ப ஹாப்பி. ஐம் வெரி ஹாப்பி. இஸ் லைக் மை ஓன் பிரதர். நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் அண்ணா கிட்டேருந்து நிறைய லேர்ன் பண்ணேன். ஸோ அடுத்தது இன்னொரு படத்துக்கு போகும்போது ஐம் வெரி ஹாப்பி ஃபார் ஹிம். ஷைன் நிகாம் சேட்டா, ஐ எம் பிக் ஃபேன் ஆஃப் யூ. ஆல்ரெடி ஆர்டிஎக்ஸில் உங்கள் காம்போ இட்ஸ் வெரி ஹிட். நோ, ஐ ஹோப் திஸ் ஆல்பம் ஆல்சோ ஷுட் பி ஹிட். Thank you. All the best for all the crew. Thank you so much. Thank you. அனைவருக்கும் வணக்கம். myself பிந்து. ஸோ தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் அண்ட் வாலி சார், டைரக்டர் சார். கண்டிப்பாக மெட்ராஸ்காரன் பிளாக் பஸ்டர் ஆகும், அது கண்டிப்பாக அது எனக்கு தோணுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. So myself Akalya Venkateshan. So thank you so much Jagdish sir and Wali bro, thank you so much. And hero heroine ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. உள்ளே வரும்போதே செம்ம ஒரு பாசிட்டிவ் ஒரு ஃபீல் இருந்துச்சு. வேறு லெவலில் இருக்கும் படம். தேங்க்யூ ஸோ மச். Hi Navijay. And all the group என்னோட விஷஸ் அண்ட் வாலி ப்ரோக்கும் ப்ரொடியூசருக்கும் என்னோட தேங்க்ஸ். அண்ட் கலை கூட ஒர்க் பண்ணுறது சந்தோஷம். இந்த படத்தில் என்னன்றதை இந்த படத்தோட வெற்றியில் அவங்களை செஞ்சு பேசலாம். தேங்க்யூ. எல்லாருக்குமே வணக்கம். இட்ஸ் such a special film for me. 2024 நினச்சிட்டு இருந்தேன் எந்த படம் ஸ்டார்ட் பண்ணலாம். வாலியோட என்னோட ஒரு படம் ஆல்ரெடி நான் பண்ணியிருக்கேன். பட் அந்த படம் இப்போ வரைக்கும் வெளியே வரல.
Bali is one of my favorite director. And let's come to Jagdish. He's my very close friend. So he's a very loyal person. I know he serves people. அவன் வந்து நான் ஒரு 6-7 வருஷம் ஜெகதீஷ் பார்க்குறேன். ஜெகதீஷ் வந்து எவ்வளவு புவர் பர்சன், எல்லாருக்குமே அவ்வளவு சர்வ் பண்ணியிருக்கேன். அவன் என்கிட்ட ஒரு சொன்னாங்க, ஐ திங்க் ஐ ஷுட் டூ ஒன் ஃபில்ம். ஐ திங்க் ஓகே திஸ் இஸ் வாலி, நீங்கள் வாலி கிட்ட இந்த வாலியோட தான் பண்ணணும். ஸோ I think I'm very blessed. 2024 Madras Karan, I'm so excited because வாலி மாதிரி ஒரு டைரக்டர் அவங்களோட மேக்கிங் நீங்கள் எல்லாரும் பார்க்க போறீங்க. And wish you all the best to all the actors out here. Thank you so much. அனைவருக்கும் வணக்கம். ஒரு பாசிட்டிவ் நோட்டில் தொடங்குது. ஆக்சுவலி இந்த கதை ரொம்ப நல்ல கதை. அதனால தான் நான் உண்மையாகவே இங்கே இருக்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த படத்தோட கதை அவர் சொல்லும்போது இதில் எல்லாருக்குமே ஸ்கோப் இருக்குது. அதாவது சின்ன சின்ன கேரக்டராக நிறைய பேர் பார்க்குறீங்க. நீங்கள் வழக்கமான நீங்கள் நிறையா ஃபங்க்ஷன் போயிருப்பீங்க, நிறையா இந்த மாதிரி பூஜைக்கு போயிருப்போம். ஸோ அப்படி தான் எல்லா படமும் ஸ்டார்ட் ஆகும். பட் இந்த படம் நான் அடித்து சொல்கிறேன், இது கொஞ்சம் கொஞ்சமாக கவனிக்கப்படுற படமாகவும் இதோட ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் லுக்காக இருக்கட்டும், இல்லை பாட்டை டீசரு ட்ரெய்லர் இப்படி வர வர உங்களுக்கு இதில் எதிர்பார்ப்பு அதிகமாக. ஏன்னா இந்த படத்தோட கதை அப்படி உங்களை அது வேறு இடத்துக்கு கொண்டு போகும். இந்த படத்தில் ஏதாவது சின்ன சின்ன கேரக்டர் நிறைய பேர் கமிட் பண்ணியிருக்காங்களே, எல்லாருக்குமே இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குது இந்த கதை அப்படி. ஸோ இந்த படத்தில் நான் இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஷெயின் கூட எனக்கு 2-3 படம் மலையாளத்தில் பண்ணியிருக்கோம், பட் தமிழில் தான் ஃபஸ்ட் டைம். அவர் தமிழில் இது பண்ணுறதுனாலே அதுக்கு ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா? ஆக்சுவலி நல்ல கதையாக இருக்கணும். ஸோ அவரும் கரெக்டாக எடுத்துருக்காரு. ஏன்னா எங்கிட்டே நிறைய பேர் கேட்பாங்க, அவர்கிட்ட கதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நானும் என்னென்னா அதுக்கான அவருக்கும் ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கானது ஒரு ஸ்பேஸ் வேணும். இந்த படத்தில் அது இருக்குது. ஸோ அதனால தான் அவர் கமிட் ஆகிருக்காருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அவருக்கு இது ஒரு பெரிய ஒரு என்ட்ரியாக இருக்கும். இது கலை ப்ரோ அவர் கூட நிறைய பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலி இந்த படம் முடிஞ்ச உடனே பார்த்து முடித்த உடனே நீங்கள் அவரை வேறு லெவலில் வச்சுருப்பீங்க. இந்த படத்துக்கு அப்புறமா நல்ல ரோல் எல்லாருக்குமே. ஸோ கேமராமேன் அவர் கூட நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் நிறையா. இந்த படம் ஒரு டீம் ஒர்க்காக ரொம்ப பெரிய படமாக வரணும். அதுக்கு நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேன். எல்லாம் நல்லதே நடக்கும். தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப சாரி, கொஞ்சம் லேட்டாக வந்துட்டேன், எல்லோரும் மன்னிச்சிருங்க. தேங்க்யூ ஸோ மச் எல்லோரும் வந்ததுக்கு. மெட்ராஸ்காரன் கதை வாலி சொன்னார், சூப்பரான ஒரு கதை. எல்லா ஆக்டர்ஸுக்குமே ஒரு ஈக்குவல் ஸ்பேஸ் இருந்தது, ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக. கதையும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தது, பர்ஃபார்மன்ஸ். ஏன்னா கதை சூப்பரான்ட்டு ஆக்டர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணுற ஸ்பேஸ் இல்லைன்னா நல்ல படம் அப்படின்வாங்க. பட் ஆக்டர்ஸ் பேர் வாங்க முடியுமான்னு தெரியல. பட் இதில் ஆக்டர்ஸ்க்கு பேர் வாங்குறதுக்கு எல்லாருக்குமே நல்ல ஸ்பேஸ் இருக்குது. பெரிய கேரக்டர் சின்ன கேரக்டர் இல்லை, எல்லாருக்குமே ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். ரொம்ப சந்தோஷம் ஷேன் கூட ஒர்க் பண்ணுறது. நான் ஷேன் கூட ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னோன்னே இங்கே எல்லோரும் பயங்கர ஹாப்பியாக தான். ஏன்னா ஒரு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன்ஸ் பற்றி எல்லாருக்குமே தெரியும், மலையாளமாக பார்த்துருப்பாங்க. இப்போ தமிழில் ஒரு புது இண்டஸ்ட்ரியில் லான்ச் ஆகும்போது அவர் ஒரு ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அந்த ஸ்கிரிப்ட் என்ன குவாலிட்டியாக இருக்கும்னு எல்லாருக்கும் ஆல்ரெடி புரிஞ்சிருக்கும். பட் மேக்கிங்காக ரொம்ப நல்லா வரும். வாலி அவரோட ப்ரீவியஸ் ஃபிலிமோட ட்ரெய்லர்லாம் காமிச்சார், மேக்கிங் சூப்பராக இருந்தது. கங்க்ராட்ஸ் வாலி. சாம் ப்ரோ எல்லாருக்குமே நன்றி, எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். நிகாரிகா, ஐஸ்வர்யா, தேங்க்யூ ஸோ மச். எல்லா படமும் இதே மாதிரி நல்லபடியாக பூஜையில் ஆரம்பிப்போம். எண்ட் ஆஃப் த டே முடிஞ்சதுக்கப்புறம் மக்களும் நீங்களும் பார்த்து தான் அது வெற்றியா இல்லையான்னு சொல்லுவீங்க. பட் கண்டிப்பாக இந்த படத்தில் வெற்றி பெறதுக்கான எல்லா விஷயங்களும் இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஆர் ப்ரொடக்ஷனோட ப்ரொடியூசர் ஜெகதீஷ் தான். ஓகே, ஐஸ்வர்யா சொன்ன மாதிரி ஒரு 6 இயர்ஸ் பேக், ஒரு 5 to 6 இயர்ஸ் பேக் ஐஸ்வர்யா கிட்ட கன்சல்ட் பண்ணும்போது ஐஸ்வர்யா ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ஷேர் பண்ணும்போது அவங்க வாலின்ற பர்சன் இன்ட்ரோ பண்ணாங்க. இன்ட்ரோ பண்ணணும் எனக்கு அவங்க ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயம் ரொம்ப நல்ல டேரக்டர், ஃபியூச்சர் கண்டிப்பாக இவர் இப்போது இருக்கிற யங்ஸ்டர் டாப் டேரக்டர்ஸில் ஒன் ஆஃப் த டேரக்டர் வருவார் அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட் நாங்கள் மீட் பண்ணோம். 2018 ஒரு கதை சொன்னார். கதை அப்பயே பண்ண ஒரு படம் ஆரம்பிச்சிருப்போம். அங்கேருந்து தள்ளி போய் இன்றைக்கி 2024 ஒரு படம், நல்ல படம் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த படம் நான் பார்க்க ரங்கோலி படம் எனக்கு அமிச்சார். இந்த படம் பாருங்கள் அப்படி தான் அமிச்சார். பாருங்கள் அவர் ரிலீஸ் ஆகுது. நான் ஃபஸ்ட்டு இப்போ அந்த படத்தை பார்த்தோன்னா அந்த படம் ரொம்ப பிடிச்சி போச்சு. எனக்கு ரொம்ப சென்டிமெண்ட் ரீதியாக ரொம்ப பிடிச்சி போச்சு. பிடிச்ச உடனே அவர் உடனே கால் வச்சேன், பிரதர் நம்ம மீட் பண்ணலாமா அப்படின்னு கேட்ட உடனே மீட் பண்ணோம். இந்த கதை கேட்கறதுக்கு முன்னாடியே ஒன்லைன் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன், இந்த படம் நம்ம பண்ணலாம் பிரதர், உடனே முடிங்க. இந்த போன வாட்டி மிஸ் ஆகிடுச்சு. இந்த படம் கம்பல்சரி நம்ம பண்ணியே ஆகணும். ஏன்னா கதை ரொம்ப பிடிச்சிருந்தது.
இது வந்து அவர் வாழ்க்கையில் ஒரு விஷயத்து நடந்ததை அதை வந்து சில கற்பனை பண்ணி ஒரு நல்ல சூப்பராக வந்திருக்கு கதை. அது எங்களும் நீங்கள் தான் பார்த்து கடைசியில் சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்டார் கேஸ்டும் ஆர்டிஸ்டும் வந்து இவங்க தான் பண்ணி ஆகணும், சண்டை போட்டு ஒரு ஊருக்காக போகணும், இவர் தான் பண்ணி ஆகணும், இவங்க தான் இந்த கேரக்டர் பண்ணணும்னு சண்டை போட்டு கடைசியில் வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான டீம் கிடச்சிருக்கு. ஒரு முதல் பட ப்ரொடக்ஷன்லேயே வந்து இவ்வளோ பெரிய ஸ்டார் கேஸ்டோட ஒரு டீம் கிடச்சிருக்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதே போல் வாலி பிரதர் அடுத்த படமும் நம்ம இதோட பெருசாக பண்ணோம், நல்லாவும் பண்ணோம். ஓகே, அப்புறம் பொறுமையாக இருந்து காலாண்டு சீக்கிரம் வந்துட்டீங்க நீங்கள், ரொம்ப ரொம்ப சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருந்து பொறுமையாக இருந்த பத்திரிகை நண்பர்களுக்கும் மற்றும் மீடியா நண்பர்களுக்கும் மற்றும் பிரஸ் ஃபீல்டுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். நான் கொஞ்சம் ஸ்லோவாக பேசுவேன், ப்ளீஸ் பேர் வித் மீ. இங்கே வந்து மீடியாவுக்கு எல்லாம் கெஸ்ட்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாலி சார் எனக்கு மெட்ராஸ்காரன் ஸ்கிரிப்ட் நரேட் பண்ணப்போவே எனக்கு ரொம்ப பயங்கரமாக எக்ஸைட் ஆகிட்டேன். சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு மீ. அண்ட் மெட்ராஸ்காரன் ஒரு ஆக்சுவலாகவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்கிரிப்ட், ஸோ தட் இஸ் வை ஐ காட் வெரி அட்ராக்டட் டு இட். அண்ட் ஷேனோட ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு எனக்கு தெரியும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஐம் ரியலி எக்ஸைட்டட் டு ஒர்க்கிங் வித் கலை சார், ஐஸ்வர்யா, விஜய், சாம் சார், லைக் எவ்ரி ஒன். நானும் உங்கள் மியூசிக்கு பெரிய ஃபேன். ஐம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு தி மியூசிக். அண்ட் that's it. Thank you. I hope I receive the love and affection that I always receive from you guys. Thank you so much. இங்கே வந்திருக்கிற மூத்த பத்திரிகையாளர்கள், அதுக்கப்புறம் எல்லா கேமராமேன் அண்ணனுங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் மெட்ராஸ்காரன் படத்தோட பூஜைக்கு நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா நிறைய டைம் இருக்குது, சொல்லிக்கிட்டே இருக்கணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் முதல்ல தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது எங்கள் ப்ரொடியூசருக்கு. ஒரே ஒரு ஒன்லைன் கதை சொன்னேன், அவ்வளோதான். 5 நிமிஷம் கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், என் படத்தை பார்த்த உடனே என்னை கூப்பிட்டாரு, வாங்க ஒரு படம் பண்ணுவோம். அதை மறக்க முடியாது. தேங்க்யூ. அப்படி ஆரம்பித்தது இந்த ட்ராக்கு. அப்புறம் ஷான் பிரதர், எவ்வளோ நாள் இருக்குன்னு தெரில, ஒரு 6 மாதமாவது இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப பெரிய ட்ராவல். இவரோட ஃபஸ்ட் டைம் போய் கதை சொன்னது, அதுக்கப்புறம் மறுபடியும் நைட்டு கிளம்பி கேரளா போனது, சீரியஸாக ரொம்ப மெமரபிள். ரொம்ப தேங்க்யூ இந்த படத்துக்காக வந்ததுக்கு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா தத்தா, இந்த எல்லாம் ஸ்டார்ட் பண்ணி விட்டது இந்த இவங்க தான், ஐஸ்வர்யா. ஸோ பிரதர், தேங்க்யூ பிரதர். ஆமாம், உங்களை பற்றி நிறைய சொல்லணும். எனக்கு ரொம்ப திடீர்னு கூப்பிட்டு ஒரு கதை சொல்கிறேன்னு. ஆக்சுவலி இந்த கேரக்டரு எப்படி சொல்கிறது, நிறைய 2 பேர் மட்டும்தான் ஆப்ஷனுக்கு போனேன். அதில் 2ஆவதாக தான் நான் சார்கிட்ட போனேன். போனோடனே கதை கேட்டார். அன்னைக்கு கேட்டுட்டு நீங்கள் சொன்னது, இது நான் பண்ணால் ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னாரு. நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ஒர்க் அவுட் ஆகும்னேன். ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக உடனே இந்த கதைக்குள்ளே வந்தார். டைம் எடுத்து நல்லா யோசிச்சு பண்ணார். தேங்க்யூ பிரதர். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நேற்று ஒரே ஒரு கூகுள் மீட்டில் உட்காந்து கதை சொன்னது. ஹைதராபாத் வர முடியல காரில், சாரி. இனிமே வருவேன். அண்ட் சாம்சியா சார், எப்படி சொல்கிறது, ரொம்ப பிரமிச்சு பார்த்த ஒரு இசையமைப்பாளர். அவரோட கைதியாகட்டும், விக்ரம் வேதாவாகட்டும், எல்லா படங்களும் இன்றைக்கி அவரோட ஒர்க் பண்ணுறேன்னு நினைக்கிறப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இப்போ தான் கொஞ்சம் வளர்றோம் அப்படின்னு தோணுது. தேங்க்யூ சார். அண்ட் அபி பிரதர், அகல்யா மேடம், பிந்து, எல்லோரும் இந்த படத்தில் நடிக்கிறாங்க. ரொம்ப நல்ல நல்ல கேரக்டர்ஸ், ஹீரோ ஹீரோயின் இதெல்லாம் தாண்டி எல்லா கேரக்டர்ஸுமே இந்த படத்தில் கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் நிறைய இருக்கும். கண்டிப்பாக நல்லா வரும்னு நினைக்கிறேன். பாருங்கள். தேங்க்யூ.